அதிமுக பாஜக அமைத்துள்ள கூட்டணியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை கொண்டு வருவதற்கான தீவிரமான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகிறதாம். ஆகஸ்ட் இறுதிக்குள் இதில் முடிவெடுக்க டெல்லி உத்தரவிட்டுள்ளதாம். அதாவது ஆகஸ்ட் இறுதிக்குள் ஆம் இல்லை என்று முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் களப்பணிகளை செய்ய முடியும் என்பதால் இந்த நாள் குறிக்கப்பட்டுள்ளதாம். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவின் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் ஆலோசனை செய்தனர். அதில் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம், ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் ஓரணியில் ஒன்றாகி இருக்கிறோம் என்பதை நாம் இணைந்து மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இருக்கிற 10 மாதங்களில் இதனை நாம் அழுத்தமாக செய்ய வேண்டும். விஜய் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர உங்கள் மேலிடம் எடுக்கும் முயற்சி எந்த அளவில் இருக்கிறது என்று எடப்பாடி கேட்க, பாஜகவுக்கு தொடர்பில்லாத நபர்கள் மூலம் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அந்த முயற்சி அடுத்த கட்டத்துக்கு நகரவில்லை. தற்போது விஜய் பற்றி யோசிக்காமல் இருக்கின்றனர். நிச்சயம் அவரை நம் கூட்டணிக்குள் எங்கள் தேசிய தலைவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என நயினார் பகிர்ந்திருக்கிறார். அதோடு விஜய்க்கு 50 தொகுதிகளுக்கு மேல் தரப்படாது. ஏனென்றால் அதிமுகவே 120+ இடங்களில் கண்டிப்பாக போட்டியிடும். அதோடு 2.5 வருடங்கள் எல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சர் பதவி கிடைக்காது. வேண்டுமென்றால் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும். ஆனால் அதுவும் சந்தேகம்தான். அமைச்சரவையில் வாய்ப்பும் சந்தேகம்தான். இந்த சந்திப்புகளை தொடர்ந்தே 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அது கூட்டணி ஆட்சியாக இருக்கக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறாராம். இதற்கான பல்வேறு ஆலோசனைகளை, திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி வகுத்து வருகிறார். அதாவது 180க்கும் அதிகமான இடங்களில் தனித்து போட்டியிட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். இது போன்ற விஷயங்கள் விஜயுடன் பேசப்பட உள்ளதாம். முக்கியமாக யாருக்கு எங்கே போட்டியிட வாய்ப்புள்ளது, அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக இணைவது பற்றி ஆகஸ்ட் இறுதிக்குள் ஆம் இல்லை என்று முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் களப்பணிகளை செய்ய முடியும். உதாரணமாக ஆகஸ்ட் இறுதிக்குள் கூட்டணி உறுதியானால் அதற்கு ஏற்றபடி களப்பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். அதாவது யாருக்கு எங்கே போட்டியிட வாய்ப்புள்ளது, அடிப்படையான கூட்டணி கொள்கைகள் என்பதை வகுக்க முடியும், பிரச்சனைகளை களைய முடியும். ஆகஸ்டில் இருந்து 9 மாதத்தில் சட்டசபை தேர்தல் என்பதால் அதற்குள் முடிவெடுக்க வேண்டும். அதுவே ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிவு எடுக்கவில்லை என்றால் விஜய் இல்லாமல் கூட்டணி என்ன செய்ய வேண்டும் என்று அதிமுக பாஜக தரப்பு முடிவுகளை எடுக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டியளித்துள்ளார். அதில் நடிகர் விஜய் உடனான தாவேக கூட்டணிக்கு அழைப்பு என பேச்சுவார்த்தை எனக்கு தெரியவில்லை. இந்த அரசல் புரசல்கள் பற்றி எனக்கு தெரியவில்லை. நான் மோடி மற்றும் அமைச்சர் அவர்களை சந்தித்தேன். இன்று உங்களை சந்திக்கிறேன். நாளை கோட்டையில் சந்திப்போம். காஞ்சி காமாட்சி அம்மன் தரிசனம் செய்து வந்தவுடன் சொல்கிறேன், திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உண்மையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக இணையுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.